ராசிக்குரிய அந்த வான்வெளியில் நடக்கக்கூடிய ஆற்றல் அதிர்வுகள் அந்த பகுதியில் அந்த தருணத்தில் பிறக்கிற மனிதர்களோட சிந்தனை திறனை ஒரு தனித்துவமான தர்க்க ரீதியான கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வருது. அன்பு நேயர்களே, இதை நீங்கள் மனசார ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை. இது பிரபஞ்சத்தோட பேராற்றலும் பரிமாற்றத்திற்கும் மனுஷனோட நுட்பமான மன தத்துவத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஆழமான அறிவியல் பிணைப்பு. இந்த குறிப்பிட்ட கிரக அமைப்போட தாக்கத்தால் உங்கள் ஆழ் மனசில் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை குறித்த மின் தூண்டல்கள் மிக மிக வலுவாக செயல்படுது. உங்கள் மூளையோட முன்பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இதுதான் அறம் சார்ந்த நீதி சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பகுதி உங்ககிட்ட அதிக முனைப்போட செயல்படுறதால உங்களால் இயல்பாகவே உண்மைக்கு மாறான செயல்களில் ஈடுபட முடியறதே இல்லை. இது ஒரு அற்புதமான போற்றப்பட வேண்டிய மனோதத்துவ ரீதியான நேர்மை பண்புங்க. வெறும் சுயநலம் அப்படிங்கிறத தாண்டி உங்களை சுற்றி இருக்கிற இந்த சமூகத்தோட நலனையே முன்னிறுத்துகிற உங்கள் பொதுநல குணம் இருக்கே, அது உண்மையிலேயே உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு ஆக்டிவ் வெல்பீயிங், அதாவது கூட்டு நல்வாழ்வு சார்ந்த அதிர்வுகளோட அழகான வெளிப்பாடு தான். உங்களோட அதீத ஆற்றல் அதிர்வுகள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வை, ஒரு அமைதியான நிம்மதியை அள்ளி கொடுக்குது. உங்களோட அறிவாற்றல்ங்கிறது வெறும் புத்தக தகவலோட தொகுப்பு மட்டும் இல்லை, அது கோள்களோட கதிர்வீச்சு. உங்கள் பகுப்பாய்வு திறனை, அதாவது அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை செம்மைப்படுத்தினதோட விளைவு. ஒரு தகவலை நீங்கள் உள்வாங்கும் போது அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை தன்மையை லாஜிக்காக ஆராயிற திறன் உங்களுக்கு பிறப்பிலேயே அதிகமாக இருக்குது. அதனாலேயே மற்றவங்களோட ஏமாற்று வேலைகளோ, பொய்ப்பேச்சுக்களோ இல்லை தவறான டேட்டாவோ உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. உங்களோட இந்த அதீத புத்திசாலித்தனம் மற்ற சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து உங்களை தனித்து மிக கம்பீரமாக காட்டுது. உண்மை என்னன்னா, உங்களோட வாழ்வியல் இழப்புகளும் வெற்றிகளும் கூட ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விதியால் மட்டுமே தீர்மானிக்கப்படுறது கிடையாது. அவை உங்கள் மன உறுதி மற்றும் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படுத்துகிற ஆற்றல் அலைகளோட செறிவை பொறுத்து தான் அமையுது. நீங்கள் ஒரு இலக்கு மேலே உங்கள் முழு கவனத்தையும் முழு மூச்சையும் குவிக்கும் போது அந்த செயலில் ஒரு மின்காந்த ஈர்ப்பு விசை செயல்பட்டு வெற்றியை உங்கள் காலடியில் தானாக தேடித்தரும். சமூகத்தோடு நீங்கள் இவ்வளவு ஈஸியாக ஒன்றி போகிற தன்மைக்கு உங்கள் உடம்பிலிருந்து வெளியேற அந்த நேர்மறையான ஆற்றல் அதிர்வுகளே மிக முக்கியமான காரணம். இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசை, உங்கள் நட்பு வட்டத்தை பெருமளவில் விரிவாக்குது. வெவ்வேறு விதமான மனுஷங்க கூட நீங்கள் பழகும்போது அவங்களோட எண்ண ஓட்டங்களை உங்கள் மூளைக்கு ஒரு ஸ்கேனர் மாதிரி ரொம்ப வேகமாக கணிச்சிடுறதால அவங்க கூட ஒரு இணக்கமான அன்பான உறவை உங்களால் பேண முடியுது. இப்படிப்பட்ட தனித்துவமான உயிரியல் மற்றும் விண்வெளி கதிர்வீச்சு தாக்கங்களை பெற்று ஆற்றல் மிக்க மனிதர்களாக இருக்கிற மகர ராசி அன்பர்களே, உங்கள் அக மற்றும் புறச்சூழல் இப்போ சமநிலையில் இருக்கான்னு ஒரு நிமிஷம் அறிவியல் பூர்வமாக நிதானமாக யோசிச்சு பாருங்கள். விண்வெளியில் நடக்கிற கோள்களோட இடமாற்றங்கிறது வெறும் இடப்பெயர்வு மற்றும் கிடையாதுங்க. அது பிரபஞ்சத்தோட மாபெரும் கணித சமன்பாடுகளில், அதாவது மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸில் ஏற்படுகிற நுட்பமான மாற்றங்கள். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நகரும் போது அவை பூமியை நோக்கி பாய்ச்சிற மின்காந்த அலைகளோட செறிவும் திசையும் மாறுது. இந்த அலைநீள மாற்றங்கள் மனித மூளையில் இருக்கிற நரம்பியல் கடத்தைகளோட, அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செயல்பாட்டை நேரடியாகவும் தீவிரமாகவும் பாதிக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் உணர்ந்த அந்த மன அழுத்தமும் வாழ்வோட தேக்க நிலையும் அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை தன்மையை லாஜிக்காக ஆராயிற திறன் உங்களுக்கு பிறப்பிலேயே அதிகமாக இருக்குது. அதனாலேயே மற்றவங்களோட ஏமாற்று வேலைகளோ, பொய்ப்பேச்சுக்களோ இல்லை தவறான டேட்டாவோ உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. உங்களோட இந்த அதீத புத்திசாலித்தனம் மற்ற சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து உங்களை தனித்து மிக கம்பீரமாக காட்டுது. அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை தன்மையை லாஜிக்காக ஆராயிற திறன் உங்களுக்கு பிறப்பிலேயே அதிகமாக இருக்குது. அதனாலேயே மற்றவங்களோட ஏமாற்று வேலைகளோ, பொய்ப்பேச்சுக்களோ இல்லை தவறான டேட்டாவோ உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. உங்களோட இந்த அதீத புத்திசாலித்தனம் மற்ற சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து உங்களை தனித்து மிக கம்பீரமாக காட்டுது. உண்மை என்னன்னா, உங்களோட வாழ்வியல் இழப்புகளும் வெற்றிகளும் கூட ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விதியால் மட்டுமே தீர்மானிக்கப்படுறது கிடையாது. அவை உங்கள் மன உறுதி மற்றும் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படுத்துகிற ஆற்றல் அலைகளோட செறிவை பொறுத்து தான் அமையுது. இதற்கு பின்னாடி இருக்கிற உண்மை தன்மையை லாஜிக்காக ஆராயிற திறன் உங்களுக்கு பிறப்பிலேயே அதிகமாக இருக்குது. அதனாலேயே மற்றவங்களோட ஏமாற்று வேலைகளோ, பொய்ப்பேச்சுக்களோ இல்லை தவறான டேட்டாவோ உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. உங்களோட இந்த அதீத புத்திசாலித்தனம் மற்ற சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து உங்களை தனித்து மிக கம்பீரமாக காட்டுது. உண்மை என்னன்னா, உங்களோட வாழ்வியல் இழப்புகளும் வெற்றிகளும் கூட ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விதியால் மட்டுமே தீர்மானிக்கப்படுறது கிடையாது. அவை உங்கள் மன உறுதி மற்றும் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படுத்துகிற ஆற்றல் அலைகளோட செறிவை பொறுத்து தான் அமையுது. நீங்கள் ஒரு இலக்கு மேலே உங்கள் முழு கவனத்தையும் முழு மூச்சையும் குவிக்கும் போது அந்த செயலில் ஒரு மின்காந்த ஈர்ப்பு விசை செயல்பட்டு வெற்றியை உங்கள் காலடியில் தானாக தேடித்தரும். சமூகத்தோடு நீங்கள் இவ்வளவு ஈஸியாக ஒன்றி போகிற தன்மைக்கு உங்கள் உடம்பிலிருந்து வெளியேற அந்த நேர்மறையான ஆற்றல் அதிர்வுகளே மிக முக்கியமான காரணம். இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசை, உங்கள் நட்பு வட்டத்தை பெருமளவில் விரிவாக்குது. வெவ்வேறு விதமான மனுஷங்க கூட நீங்கள் பழகும்போது அவங்களோட எண்ண ஓட்டங்களை உங்கள் மூளைக்கு ஒரு ஸ்கேனர் மாதிரி ரொம்ப வேகமாக கணிச்சிடுறதால அவங்க கூட ஒரு இணக்கமான அன்பான உறவை உங்களால் பேண முடியுது. இப்படிப்பட்ட தனித்துவமான உயிரியல் மற்றும் விண்வெளி கதிர்வீச்சு தாக்கங்களை பெற்று ஆற்றல் மிக்க மனிதர்களாக இருக்கிற மகர ராசி அன்பர்களே, உங்கள் அக மற்றும் புறச்சூழல் இப்போ சமநிலையில் இருக்கான்னு ஒரு நிமிஷம் அறிவியல் பூர்வமாக நிதானமாக யோசிச்சு பாருங்கள்.
விண்வெளியில் நடக்கிற கோள்களோட இடமாற்றங்கிறது வெறும் இடப்பெயர்வு மட்டும் கிடையாதுங்க. அது பிரபஞ்சத்தோட மாபெரும் கணித சமன்பாடுகளில், அதாவது மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸில் ஏற்படுகிற நுட்பமான மாற்றங்கள். ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நகரும்போது அவை பூமியை நோக்கி பாய்ச்சிற மின்காந்த அலைகளோட செறிவும் திசையும் மாறுது. இந்த அலைநீள மாற்றங்கள் மனித மூளையில் இருக்கிற நரம்பியல் கடத்தைகளோட, அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செயல்பாட்டை நேரடியாகவும் தீவிரமாகவும் பாதிக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் உணர்ந்த மன அழுத்தமும் வாழ்வோட தேக்க நிலையிலும் உண்மையிலே உங்கள் அறியாமையால் ஏற்பட்டது இல்லை. மாறாக வான்வெளியில் நிலவின ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சு தாக்கம் உங்கள் முடிவெடுக்கும் திறனில், அதாவது டிசிஷன் மேக்கிங்கில் தற்கால தடைகளை உருவாக்கி இருந்தது. ஆனால் இப்போ நடக்கிற இந்த விண்வெளி மாற்றமானது உங்கள் மூளையோட செயல்பாட்டு திறனை ஒரு புதிய உயிராற்றல் நிலைக்கு, ஒரு புதிய எனர்ஜி ஃப்ரீக்வன்சிக்கு உயர்த்துது. அதனால தான் பாருங்கள், ரொம்ப காலமாக தீர்க்கப்படாத இருந்த சிக்கல்கள் எல்லாமே இப்போ ஒரு தெளிவான தர்க்க ரீதியான முடிவை நோக்கி நகர தொடங்கியிருக்கு. இது உங்கள் வாழ்வோட புதிய அத்தியாயம். உறவுகள் மற்றும் சமூக பிணைப்புகளை பொறுத்தவரைக்கு மனுஷ உடம்பை சுற்றி இருக்கிற உயிரியல் காந்தப்புலம், அதாவது பயோமெட்ரிக் ஃபீல்டு, இது மற்றவங்க கூட வச்சிருக்கிற தொடர்பு தான் ஒரு உறவோட வெற்றியை தீர்மானிக்குது. உங்கள் வாழ்வோட திருமண தடைங்கிறது உண்மையிலேயே 2 வெவ்வேறு ஆற்றல் அதிர்வுகள் ஒன்றிணைய முடியாமல் இருந்த ஒரு காலகட்ட இடைவெளி தான். இப்போ கிரகங்களோட கதிர்வீச்சு உங்கள் உடம்புல ஒரு பாசிட்டிவான அதிர்வெண்ணை தோன்றதால உங்கள் மனோதத்துவத்துக்கு பொருத்தமான இன்னொரு ஆற்றல் மையத்தை, அதாவது சரியான வாழ்க்கை துணையை ஈர்க்கிற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. இது தற்செயலான சந்திப்பு கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட அதிர்வெண்கள் சீரமைக்கப்படும் போது நடக்கிற ஒரு சயின்டிஃபிக் இன்டெகிரேஷன். இதே மாதிரி கருவுறுதல் சார்ந்த உயிரியல் செயல்பாடுகளும் அந்தந்த காலகட்டத்தில் உடம்போட ஹார்மோன் சமநிலையை பாதிக்கிற கோள்களோட கதிர்வீச்சையை பொறுத்து தான் அமையுது. இப்போதைய ஆற்றல் மாற்றம் உங்கள் உடல் நலத்தில் ஒரு புதிய புத்துயிர் ஊட்டத்தை, அதாவது ரெஜுவனேஷனை ஏற்படுத்துறதால இயற்கை சார்ந்த தடைகள் எல்லாம் விலகி புதிய உயிர்ப்பிற்கான வாய்ப்புகள் ரொம்ப அழகாக உருவாகுது. பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நிதி சார்ந்த சிக்கல்ங்கிறது பெரும்பாலும் மனுஷங்களுக்கு இடையில் இருக்கிற ஈகோ மற்றும் புரிதல் குறைபாடுகளிலேயே ஏற்படுது. விண்வெளியில் நடக்கிற இந்த ஆற்றல் சீரமைப்பு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட மனநிலையை ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்கான சாதகமான சூழ்நிலையை உருவாக்குது. இந்த மூளையோட லாஜிக்கல் ப்ராசஸிங் யூனிட் இப்போ இங்கே அதிக கூர்மையோடு செயல்படுறதால சிக்கலான சட்ட ரீதியான மற்றும் உறவு ரீதியான பிரச்சனைகளுக்கு தகுந்த ஆதாரங்களோடு அணுகிற தெளிவு உங்களுக்கு பிறக்குது. இதோட விளைவு நீண்ட காலமாக முடங்கி கிடந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் வசமாகங்கிறது ஒரு லாஜிக்கல் கான்சிக்வன்ஸாகவே அமையும். இது உங்கள் வாழ்வோட எல்லா துறைகளிலையும் ஒரு சீரான மாற்றத்தை கொண்டு வரும். கடைசியாக உங்கள் உடல் ஆரோக்கியங்கிறது உங்கள் செல்களுக்குள்ளே நடக்கிற மின்வேதியியல் மாற்றங்களோட, அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் சேஞ்சஸ்களோட பிரதிபலிப்பு தான். கடந்த கால எதிர்மறை அதிர்வுகள் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தற்காலிகமாக தளர்வடைய செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ பிரபஞ்சத்திலிருந்து வர உயர்நிலை ஆற்றல் அலைகள் உங்கள் செல்களில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாக்களுக்கு புதிய சக்தியை கொடுக்குது. இதனால் உடல் சோர்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சியான நிலை உருவாகுது. உங்கள் வாழ்வோட இந்த மாற்றங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. அது விண்வெளி இயற்பியலும் மனித உயிரியலும் கச்சிதமாக இணைத்து செயல்படுற ஒரு தருணம். இந்த அறிவியல் மாற்றத்தை உணர்ந்து உங்கள் மன உறுதியை வெளிப்படுத்திக்கிட்டால் வரப்போகிற மாற்றங்கள் எல்லாமே நிலையான வெற்றிகளாக மாறும். விண்வெளி வரைபடத்தில் 10வது மண்டலமாக அடையாளப்படுத்தப்படுற இந்த வான்பகுதி புவியீர்ப்பு விசை மற்றும் கதிர்வீச்சு செறிவில் ஒரு தனித்துவமான கணித ஒழுங்கை கொண்டிருக்கு. இந்த மண்டலத்தோட முதன்மை ஆற்றல் மையமாக இருக்கிற காரணி மனித நரம்பு மண்டலத்தோட முதிர்ச்சி மற்றும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்துகிற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சியை உமிழுது. உத்திராடம், திருவோணம் மற்றும் அவிட்டம் மாதிரியான நட்சத்திர கூட்டமைப்புகள் வழியாக பாய்ந்து வர ஒளியணுக்கள், அதாவது ஃபோட்டோன்ஸ், அந்தந்த நுணுக்கமான பாகைகளில் பிறக்கிற மனிதர்களோட மரபணு வெளிப்பாட்டில், அதாவது எபிஜெனட்டிக் எக்ஸ்பிரஷனில் குறிப்பிட்ட மாற்றங்கள் விதிக்குது. இது ஒரு மேம்போக்கான விஷயம் இல்லைங்க. வான்வெளி இயற்பியலோட தாக்கங்கள் மனுஷனோட உடல் மற்றும் மனோதத்துவ கட்டமைப்பை எப்படி செதுக்கிறதுக்கான ஒரு பயாலஜிக்கல் எவிடன்ஸ். இந்த ராசி மண்டலத்தை சார்ந்தவங்களோட உடல்நிலையை பொறுத்தவரை மூளையோட லிம்பிக் அமைப்பு மற்றும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இது ரெண்டுக்கும் இடையே ஒரு சீரான தகவல் பரிமாற்றம் நடக்குது. இதோட விளைவாக தான் இவங்கக்கிட்ட இயல்பாகவே அதிகப்படியான இரக்க உணர்வும் சமூக அக்கறையும் இருக்குது. மற்றவங்களோட கஷ்டத்தை பார்க்கும்போது இவங்க மூளையில் ஆக்சிடோசின்கிற சமூக பிணைப்பு ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. இது இவங்களை ஒரு சிறந்த மனிதாபிமானியாக மாற்றுது. இவங்களோட பேச்சு திறன்கிறது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, இது எதிரொலியோட மூளை அலைகளை அமைதிப்படுத்துகிற ஒரு விதமான ஒளி அதிர்வு மேலாண்மை, அதாவது அக்கோஸ்டிக் ரெசனன்ஸ் மேனேஜ்மெண்ட். இதனால தான் கடுமையான எதிர்பார்ப்புகளையும் கூட தர்க்க ரீதியாக இவங்களால் ஈர்க்க முடியுது. உளவியல் ரீதியாக பார்த்தா இவங்களோட மன உறுதிங்கிறது ஒரு வியக்கத்தக்க தற்காப்பு பொறிமுறை, அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம். வாழ்க்கையில் வர சவால்களை எதிர்கொள்ளும் போது இவங்களோட அட்ரினல் சுரப்பிகள் ரொம்ப கட்டுக்கோப்பாக செயல்படுறதால பதற்றம் அடையாமல் இருக்கிற தெளிவு இவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் அதே சமயம் தங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு பாதிப்புனா இவங்க நரம்பு மண்டலம் ரொம்ப தீவிரமாக ரியாக்ட் பண்ணும்போது இதை பரிவுணர்வு சார்ந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். குடும்பத்துக்காக வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிக்கிற இவங்களோட குணம் உண்மையில் இவங்க உயிரியல் கட்டமைப்பிலேயே பதிஞ்சிருக்கிற ஒரு ப்ரோஆக்டிவ் இன்ஸ்டிங்க்ட். ரிஷபம், கன்னி மாதிரியான மற்ற ராசி மண்டலங்களை சேர்ந்தவங்க கூட இவங்களுக்கு இருக்கிற இணக்கம்ங்கிறது 2 வெவ்வேறு ஆற்றல் அலைநீளங்கள் ஒன்றுக்கொன்று குறுக்கிடாமல் சீராக பயணிக்கிற ஒரு ஃபிசிக்ஸ் நிகழ்வு. இந்த நட்பு வட்டங்களில் இருக்கிற மின்காந்த ஒத்திசைவு மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு மாதிரியான உடல் சார்ந்த செயல்பாடுகளையும் சீராக வச்சுக்க உதவுது. இந்த ராசி மண்டலத்தோட கதிர்வீச்சு தாக்கம் எலும்பு மண்டலம் மற்றும் தோல் திசுக்களோட வளர்ச்சியிலையும்
ஒரு மறைமுக பங்கினை வகிக்குது. இவ்வளவு ஆழமான அறிவியல் பின்னணியை கொண்ட உங்கள் பண்புகள் பிரபஞ்சத்தோட பேரற்றலோடு நீங்கள் வச்சிருக்கிற பிணைப்பை தான் பறைசாற்றுது. சுற்றுப்புறத்தில் இருக்கிற எதிர்மறையான ஆற்றல் சிதறல்கள் மற்றும் மற்றவங்களோட பொறாமை உணர்வால் உருவாகிற சைக்கோ கைனெட்டிக் அதிர்வுகளும் மன அமைதியை பாதிக்காமல் இருக்க சில உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியமுங்க. கண் திருஷ்டிங்கிறது உண்மையிலேயே ஒரு நபர் உமிழ்ந்து தள்ளுற தீவிரமான நெகட்டிவ் எண்ண அலைகளோட ஒரு பேக்கேஜ் தான். இதை முறியடிக்க உங்கள் வாழிடத்தில் மின்காந்த தூய்மையாக பேணுறது தான் முதல் படி. அதிகாலையில் சூரிய ஒளியோட ஊதா நிற கதிர்கள் பூமியில் விழுற நேரத்தில் உங்கள் உடம்புல இருக்கிற மெலடோனின் மற்றும் செரடோனின் ஹார்மோன்களை சீரமைக்க சூரிய குளியல் மற்றும் தியானம் ஒரு கேடயமாக செயல்படுது. இதே மாதிரி வீடுகளில் ஏற்றுற தீபம் மற்றும் இயற்கையான சாம்பிராணி புகை காற்றுல இருக்கிற கிருமிகளை நீக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு விதமான நேர்மறை அயனிகளை உருவாக்கி மன அழுத்தத்தை குறைக்கிற நறுமண சிகிச்சையாக மாறுது. உப்பு மற்றும் எலுமிச்சை மாதிரியான பொருட்கள் அதிகப்படியான மின்கடத்தும் திறன் கொண்டவை. இவை சுற்றுப்புறத்தில் தேங்கியிருக்கிற தேவையற்ற நிலைமின் ஆற்றலை உறிஞ்சி அகற்றும் தன்மையை கொண்டுள்ளன. உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை உட்புறத்துலையோ இதை வச்சா அது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு வெளியிலிருந்து வர நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிகளை உள்வாங்கிடும். அப்புறம் உங்கள் உடம்புல இருக்கிற ஆற்றல் மையங்களை சீரமைக்க கருப்பு நிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் கொண்ட பொருட்களை பயன்படுத்துறது தேவையற்ற கதிர்வீச்சுகளை உள்வாங்கி உங்களை பாதுகாக்கிற ஒரு ஃபிசிக்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். பழைய மற்றும் உடைந்த பொருளுங்கிறது சிதைத்த ஆற்றலோட இருப்பிடம். இதை அகற்றுவது மூலமாக உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் ஒரு புதிய தெளிவும் வேகமும் பிறக்கும். மனோதத்துவ ரீதியாக பார்த்தா உங்கள் வெற்றிகளையும் சந்தோஷமான தருணங்களையும் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பொதுவெளியிலோ பகிராமல் இருக்கிறது ஒரு நல்ல தற்காப்பு யுக்தி. இது மற்றவங்க மூளையில் பொறாமை சார்ந்த நரம்பியல் தூண்டுதல்களை ஏற்படாமல் தடுக்க உதவும். அதுக்கு பதிலாக மௌனம் மற்றும் தியானம் மூலமாக உங்கள் ஆழ்மனசோட அதிர்வெண்ணை உயர்த்துறது எந்த ஒரு வெளிப்புற தாக்குதலையும் எதிர்கொள்ளும் மன உறுதியையும் தரும். என்னை எந்த தீய சக்தியும் பாதிக்காது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற செல்ஃப் சஜஷன் உங்கள் மூளையில் ஒரு பவர்ஃபுல் பிளேஸ்போ விளைவை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும். வாரத்துக்கு ஒரு முறை நீர்நிலைகள் இல்லைன்னா இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போய் நேரத்தை செலவிடுறது உங்கள் உடம்போட மின்வேதியியல் சமநிலையை மீட்கிற ஒரு கிரவுண்டிங் பயிற்சி. வாழ்க்கையில் வர சோதனைகளை சுமையாக பார்க்காம உங்கள் ஆளுமையை செதுக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியாக அணுகுங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறதுங்கிறது வெறும் எமோஷனல் கண்ட்ரோல் மட்டும் இல்லை, அது உங்கள் இதய துடிப்பு மற்றும் பிளட் ப்ரெஷரை சீராக வைக்கும் ஒரு பயாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட். எப்பவும் ஒரு சின்ன சிரிப்போடையும் நன்றி உணர்வோடையும் இருக்கும்போது உங்கள் உடம்பு எண்டோர்ஃபின்கிற மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்கும். இது உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். நல்ல நண்பர்கள் மற்றும் நேர்மையான சிந்தனையாளர்கள் இருக்கிற ஒரு சூழலை அமைச்சுக்கிட்டா வாழ்வோட சவால்களை லாஜிக்காக கையாண்டு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். மகரம்ங்கிற தனித்துவமான விண்வெளி மண்டலத்தோட கதிர்வீச்சு தாக்கங்கள் பற்றியும் அவை மனித மனோதத்துவத்தில் ஏற்படுத்துகிற ஆழமான மாற்றங்கள் பற்றியும் நாம் பார்த்த இந்த ஆய்வு ஒரு முக்கியமான முடிவை நோக்கி நம்மை கொண்டு போகுது. பிரபஞ்சத்தோட மின்காந்த ஒழுங்குங்கிறது வெறும் வானியல் நிகழ்வு மட்டும் இல்லை, அது ஒவ்வொரு தனி மனிதனோட உயிரியல் கடிகாரத்தோடும் நரம்பு மண்டலத்தோடும் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு நுட்பமான அறிவியல் கட்டமைப்பு. உங்கள் சுய ஆற்றல் நிலையை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வில் வச்சிருக்கிறீங்க அந்த அளவுக்கு வெளியிலிருந்து வர நெகட்டிவ் எண்ண அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்காமல் சிதறி போகும். மற்றவங்களோட பொறாமை பார்வைங்கிறது ஒரு குறைந்த அதிர்வெண் கொண்ட அலைகள். உங்கள் அறிவுத்திறன் மற்றும் மன உறுதிங்கிற உயர் அதிர்வெண் கொண்ட அலைகளால் அதை ரொம்ப ஈஸியாக முறியடிச்சிட முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்கள் வாழ்வோட அடுத்த கட்டம் வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வரது கிடையாதுங்க. கிரக பயிற்சியில் ஏற்படுகிற சாதகமான மின்வேதியியல் மாற்றங்கள் நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திருக்கீங்கிறதுல தான் இருக்குது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேக்க நிலைகளும் தடைகளும் உங்கள் மூளையோட ஒரு செயல்திறனை ஒதுக்கி ஒரு மெச்சூர்டான முடிவெடுக்கும் திறனையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நிலவர விண்வெளி ஆற்றல் பரிமாற்றம் உங்கள் உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை தருது. இதனால் நீங்கள் எடுக்கிற பொருளாதார முயற்சிகள், சொத்து, ரேகை, வீடு கட்டுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு முறையான பிளானிங்கோடவும் லாஜிக்கலான அணுகுமுறையோடவும் வெற்றியை நோக்கி நகரும். இது ஏதோ தற்செயலாக நடக்கிற அதிசயம் இல்லை, உங்கள் சீரான செயல்பாட்டுக்கு கிடைக்கிற ஒரு சயின்டிஃபிக் ரிசல்ட். உங்களை விட்டு விலகி போகிற உறவுகளும் உங்களை புரிஞ்சிக்காத சமூக சூழலும் இப்போது உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு உங்ககிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த எனர்ஜி ஷிஃப்ட் தான் அடிப்படை காரணம். நீங்கள் வெளிப்படுத்துகிற பாசிட்டிவ் அதிர்வுகளை மற்றவங்களோட மனநிலையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உங்களோட உண்மையான மதிப்பையும் நேர்மையையும் அங்கே உணர வைக்கும். ஒரு நல்ல சாப்பாட்டில் சுவைகளோட சமநிலை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் உணர்ச்சிகள், அறிவு, செயல்பாடு இந்த மூணை சரியான விகிதத்தில் கலந்தீங்கன்னா ஒரு முழுமையான வாழ்வை உங்களால் கட்டமைக்க முடியும். உங்கள் மன